இது கிராமு ஃபஸ்ட்டு வராது, செகண்ட்லேருந்து நம்ம பண்ணுறது 55 வச்சுருக்கோங்களா, ஒரு 45 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்லோ பண்ண உங்களுக்கு ஃபுல்லாகவுமே வரும். தட்டு ஃபுல்லாக இது ஸ்லோ பண்ணுறோம். மாவெல்லாம் அதே கிராம் தான், ஆனால் இது அந்த கீழ் செட்டப் ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்டு ஃபுல்லாகவுமே வரும். ஸ்லோ ஹை ஹை பண்ண இப்போ இல்லையே ஆமாம், இப்போ இதே சைஸ்லேயே மாவு இவ்வளோ தான் வரும். இதுலேயே பாருங்கள், ஃபுல் ஸ்பீடு வச்சோம்னா சின்னதாக வரும். ஒரு சின்னதாக அந்த சர்க்கிள் இல்லையே இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. இந்த ஸ்பீடு கம்மி பண்ணிங்கன்னா தட்டு ஃபுல்லாகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகும் இல்லை? அப்படியே ஃபுல்லாகவுமே இதாகும். நம்ம முடிஞ்ச அளவு இந்த தட்டுக்குள்ளே வர மாதிரி பார்க்கணும். ரொம்ப ஸ்லோ பண்ணிங்கனாலும் இந்த தட்டுக்கு மேலே ஏறும். இது கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் பல்காக இருக்கும்ல. இது 45 கிராம்ஸ் ஆகுது. ஒரு டைம் நம்ம எடை பார்க்கணும், இதோட கணக்கும் பார்க்கக்கூடாது. ஒரு டைம் நம்ம எடை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் எடை பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரியே நீங்கள் ஒரு ஆளே மாவு கலக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் 55 வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு டைம் எடை பார்க்குறீங்க 45 கிராம் வருது அப்படின்னா அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ நான் 55 50 பண்ணால் 50 பண்ணிங்கன்னா கம்மியாக வரும். எது கம்மியாக வரும்? இப்போ இதில் 50 பண்ணிங்கன்னா குறைச்சிங்கன்னா மாவு கீழே வர்றது குறையும் உங்களுக்கு. இந்த குவான்டிட்டி கம்மியாகும். குவான்டிட்டி கம்மியாகும். இப்போ 45 கிராம்ன்றது 40 ஆகும். அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம 50 பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு லூஸ் பண்ணுங்க. அப்போ 45 பண்ணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இன்னும் கம்மியாகும். பண்ணுங்க. கிராம் கம்மியானாலும் அந்த லென்த் அதே டயாமீட்டர் தானே வரும். இல்லை டயாமீட்டர் கம்மியாகும். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நமக்கு மாவு வந்தால் தான் கரெக்டாக வரும். எப்படி எடுக்காது திருப்பி மாவு சுற்றிங்க அப்படியே மேலே வரும். ஒன்று தான் நம்ம லேபர் சார் 5 செகண்டுங்க. கரெக்டு தான். உங்களுக்கு வேணுனாலும் எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். இந்த எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டனுங்கிறத அழுத்தி பிடிக்கணும். ஆன் டைம்னு கேட்கும். ஆன் டைமுங்கிறது மிஷினோட ப்ரெஸ்ஸிங் டைம். இப்போ மாவு கீழே வருது இல்லைங்களா, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக தான் இந்த இதில் கொடுத்துருக்கோம். அதிகமாக வேணும் கம்மியாக வேணுங்கிறத இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆஃப் டைம்னு கேட்கும். இதில் தான் நம்ம போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இதில் ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா 2வது டிஜிட் வரும். இன்னொரு டைம் இது பண்ணிங்கன்னா கடைசி. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இது மைனஸ். நமக்கு எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 8 செகண்ட் வைக்கலாம். அழுத்தி பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டன். 8 செகண்ட் கழிச்சு தான் நமக்கு ஆனே ஆகும். மேக்ஸிமம் 5 செகண்ட் வச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு 6 செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 8 செகண்ட் அடுத்த ப்ராசஸ் இதாவது 8 செகண்ட் ஆகும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யணும். இப்போ வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும்னாலும் கம்மியும் பண்ணிக்கலாம். 3 செகண்டு 4 செகண்டு வச்சுக்கலாம். இது ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதை வைக்கணும். மாவு அதுக்கப்புறம் இதை போட்டால் ரன் ஆகும். ரிவர்ஸ்னால் மேலே